என் அன்பு சொந்தங்களே வணக்கம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் மட்டுமே உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தற்போதே அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அமல்படுத்தவில்லை என்றால் கல்வி நிதி கிடையாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய விவகாரம் தமிழ்நாட்டில் பூதாகரமான நிலையில் மொழி தொடர்பான விவாதம் சூடுபிடித்துள்ளது. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுக, பாஜகவினர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் வார்த்தை மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். உதயநிதி ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தால் பிரதமர் மோடியை விமர்சித்து பார்க்கட்டும் என கூறினார். பிரதமர் மோடியை கெட் அவுட் என கூற தைரியம் இருக்கிறதா உதயநிதிக்கு என கேள்வி எழுப்பினார். இதையடுத்து திமுக சார்பில் எக்ஸ் வலைதளத்தில் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக் திமுகவினரால் ட்ரெண்டிங் செய்யப்பட்டது. பிரதமர் மோடியை கெட் அவுட் என கூற தைரியம் இருக்கிறதா உதயநிதிக்கு என்று அண்ணாமலை சவால் விடுத்த நிலையில் இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் செய்யப்பட்டது. திமுக, பாஜக இடையே வார்த்தை போர் முற்றிய நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்ய போவதாகவும், யாருடைய ஹேஷ்டேக் அதிகம் பகிரப்படுகிறது என பார்ப்போம் என்றும் சவால் விடுத்திருந்தார். இரு தரப்பினரும் கெட் அவுட் என தொடங்கும் ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி வருகின்றனர். எக்ஸ் வலைதளத்தில் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி பாஜகவை திமுகவினர் விமர்சனம் செய்து வருகின்றனர். அதற்கு பதிலடியாக கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி திமுகவை பாஜகவினர் விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்த ஹேஷ்டேக்குகள் உலக அளவில் ட்ரெண்ட் ஆகின. பாஜக திமுக இடையேயான இந்த ஹேஷ்டேக் யுத்தத்தால் பல முக்கியமான பிரச்சனைகள் மறைக்கப்படுவதாக மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மக்கள் நலனுக்கான முக்கியமான பிரச்சனைகள் இந்த ஹேஷ்டேக் அரசியல் காரணமாக காணாமல் போய்விடுவதாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. சாம்சங் இந்தியா நிறுவனத்துக்கு எதிராக 14 நாட்களை கடந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்ற தொழிலாளர்கள் போராட்டம் காரணமாக முதலீட்டாளர்கள் அச்சத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது பொருளாதார அளவுகோலில் தமிழ்நாட்டுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். ஆனால் இதை தீர்ப்பதில் அரசு கவனம் செலுத்தவில்லை என விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல பெண்கள் பாதுகாப்பு விஷயத்திலும் தமிழக அரசு கோட்டை விட்டு வருவதாக விமர்சிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அவ்வப்போது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அரங்கேறி வருகின்றன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கியிருந்தது. அதன் பிறகும் இதுபோன்ற கொடுமைகள் முடிவுக்கு வந்தபாடில்லை. அதே போல மாநில உரிமைகளை மத்திய அரசு பறித்து வருவது முக்கியமான விஷயமாக உள்ளது. கல்வி நிதியை விடுவிக்காதது, மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி ஒதுக்குவோம் என மத்திய அமைச்சரே கூறுவது உள்ளிட்ட விவகாரங்கள் மாநில அரசுக்கு சவால் விடுப்பதாக இருந்து வருகின்றன. அண்ணாமலை அறிவாலயத்தில் ஒவ்வொரு செங்கலையும் உருவுவேன் என பேசியதும், அதற்கு திமுகவினரின் பதிலடிகளும் ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கும் தான் பெரியளவில் பேசப்பட்டு வருகின்றன. திமுகவும் பாஜகவும் போடும் சண்டைதான் லைம்லைட்டில் இருந்து வருகிறது. அண்மை காலமாக மக்கள் பிரச்சனைகளை விடுத்து பதிலடி அரசியல்தான் தமிழக அரசியல் களத்தை ஆக்கிரமித்து வருகிறது. தமிழ்நாடு நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களை விட பல்வேறு துறைகளிலும் முன்னேறி இருப்பதற்கும் கல்வி அறிவில் சிறந்து விளங்குவதற்கும் முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது தமிழர்களின் அரசியல் விழிப்புணர்வுதான். இன்றைக்கு அது மேலோட்டமான ஹேஷ்டேக் அரசியல் விவாதமாக உருப்பெற்றிருப்பது அவலகரமானது. வெற்று வார்த்தை மோதல்களில் இருந்து விடுபட்டு தமிழக அரசியல் களம் பண்பட்ட பாதைக்கு திரும்பட்டும். உங்களை மக்கள் ஆட்சியில் அமர வைத்திருப்பது மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யத்தான். இப்படி உங்க குடும்பத்தில் நடக்கும் சண்டை போல, ஏதோ வரப்பு தகராறு போல, இது என்னோடது அது உன்னோடது என்பது போல சம்மதமே இல்லாமல் இவர்கள் போடும் சண்டை உண்மையிலே இவர்கள் அரசியல்வாதிகளா என்று எண்ண தோன்றுகிறது. பிஜேபி எப்படி அரசியல் செய்யும் என்று நாட்டுக்கே தெரியும். அதிலும் அண்ணாமலையை சொல்லவே வேண்டாம். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட திராவிட அரசியல் செய்யும் டிஎம்கேவும் அவர்களைப் போலவே அரசியல் செய்ய முயல்வது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட அரசியலுக்கு ஆதரவு தருவார்கள் என்பதை உணர்ந்த டிஎம்கேவும் மல்லுக்கட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம் மக்கள் எப்போதும் மக்கள் நலன் சார்ந்த அரசியலை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை உணர்ந்து அனைத்து கட்சிகளும் அறிவார்ந்த மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு.